ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, சிறு குழந்தைகளே, தாய் தகப்பனே, அன்புள்ள பொது ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்கள். நீங்கள் எந்த நாட்டிலிருந்து கேட்டாலும், எந்த வீட்டிலிருந்து கேட்டாலும், எந்த மாட மாளிகை கூட கோபுரத்திலிருந்து கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன பேசுகிறார், கர்த்தர் எதை கூறுகிறார் என்று நாம் நினைத்து அதன்படி நடப்புமையானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனசு இருந்தால், மனம் திரும்புவதற்கு மனசு இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் ஆண்டவருடைய கரம் தொடுவதாக, ஆண்டவருடைய கரம் தொடுவதாக. இந்த வசனத்தை கேட்கிற யாவர் மீதும் உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. அற்புத சுகத்தை கொடுப்பீராக, அற்புத விடுதலையை கொடுப்பீராக, அசுத்த ஆவிகளை விரட்டுவீராக. உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓசியா சொல்லுகிறார், ஏசாயாவை வாசிப்பார்கள், ஓசியாவை வாசிக்க மாட்டார்கள். ஏசாயாவில இன்னும் முதிர் வயது வரைக்கும் என்ன தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஓசியாவில இடிப்பேன், குத்துவேன், பீறுவேன். அதனால ஏசாயாவை வாசிப்போம், ஓசியாவை விட்டுருவோம். ஓசியா சொல்றான் நல்ல ஒரு வார்த்தை, இஸ்ரவேலே, என்ன சத்தம் பாருங்க, நீ திரும்புகிறது மனசு இருந்தா திரும்புடா. மனசு இருந்தா திரும்பு, மனசு இருந்தா திரும்பு. மனம் திரும்புகிற யாவருக்கும் இயேசு சமீபமா இருக்கிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? வாய் திறந்து பேசணும். இது வாய் திறந்து பேசுகிற கூட்டம், ஊம கூட்டம் இல்லை. ஒரு அல்லல சொல்லுங்க. வாசிக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நீங்க உடனே நீங்க எல்லாருமே பேசணும். இந்த ஊம மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது, குருட்டெருமை மாதிரி உற்சாகமா இருக்கணும். உற்சாகம் உள்ளவரிடத்தில் கர்த்தர். ஒரு சகோதரி பாடுறாங்க பாருங்க, என்ன சந்தோஷம் தெரியுமா? மேடை குலுங்குச்சு. குலுங்கணும். இருக்கிறது பேர் குத்துக்கல் போல உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போக கூடாது. சமாதானத்தோட போய் வாருங்கள், போக மாட்டிய. ஓசியா சொல்றான், நீ திரும்புகிறதுக்கு மனசு இருந்தா ஏன்ட திரும்பு. ஓசியா 14:1 சொல்லுது. ஓசியா 14:1, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தையை கொண்டு நீ திரும்பு. அதான் மனம் திரும்பு, மனம் திரும்பு. நீ எந்த காரியத்தில் மனம் திரும்பாமல் இருக்கிறாயோ அந்த காரியத்தை நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் எங்க திரும்பல நீ நினைக்கலாம். நீ திரும்ப, உன் வீட்டில் திரும்பி இருக்கிறியா, நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் திரும்பி இருக்கிறியா, உன் மேலதிகாரிகிட்ட திரும்பி இருக்கிறியா, இல்ல புருஷன்கிட்ட திரும்பி இருக்கிறியா, மனைவி கிட்ட திரும்பி இருக்கிறியா, பேரரசிட திரும்பி இருக்கிறியா, போதகரிடத்தில் திரும்பி இருக்கிறாயா, நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? நீ உன்னை கெடுத்து கொண்டாய், கெடுத்துட்டா. எரேமியா 4:1 சொல்லுது, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, மனம் திரும்புவதற்கு மனதா இருந்தால், மனம் திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்பு, அருவருப்பு, ரொம்ப அருவருப்பு. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது. உலகத்தை பிசாசு கவர் பண்ணிட்டான், மூடிக்கொண்டான். வெளியே தப்பி தவற வராது. பாம்பு தவளையை பிடித்து குரல் வழியை இருக்கும் போதுதான் தவளை சத்தம் போடும். நம்ம ஒரு தவளை எனக்கு 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 கொஞ்ச நேரத்தில் மூச்சு இருக்காது. எந்த தவளை எனக்கு 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 எனக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சோம் அந்த தவளையை சீக்கிரத்தில்
கவி பிடிச்சிரும், பாம்பு கொன்னுரும். எனக்கு 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 எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான். இந்த உலகத்தில் யாரும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போனதும் இல்லை. ஒருவன் இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்தது உண்மையானால் மரணம் உண்டு. எபிரேயர் 9வது அதிகாரம் 27 22 வாசிக்கும் போது, ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. டாட்டாவா இருக்கலாம், பிர்லாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம். மனுஷனா பிறந்தனா சாவு உண்டு. பணம் பிடித்து வைக்க முடியாது, சொத்து பிடித்து வைக்காது, வசதிகள் பிடித்து வைக்காது, அழகு பிடித்து வைக்காது, ஆடம்பரம் பிடித்து வைக்காது. நீ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறாய். மனம் திரும்பு. நான் நிறைய மரித்தவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிறேன், பல 100. யாருக்கு எதையும் போட்டு விட்டதாட்டு பாசம் காட்டின அன்பு மனைவிக்கு ஒரு கிராமை போட்டு விட்டதாட்டு நான் பார்த்ததே இல்லை. புருஷன் அதையும் கலத்த சொல்லிடுவான். எங்க பெரியம்மா ஒரு நாள் மரித்து போனார்கள். பெரியம்மா என்ன சின்ன வயசுல, நான் ஏகதேசம் 75 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது சொல்றேன். பெரியம்மா இறந்து போனாங்க. எங்க பெரியம்மைக்கு ஒரே மகள் உண்டு. மகளை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தூரத்தில் அவங்க பெரியம்மா இறந்துட்டாங்கன்னு செய்தியே சொன்னாங்க. மகளுக்கு குழி வெட்டியாச்சு, பெட்ரூமாஸ் லைட் எடுத்து வச்சிருக்கிறார்கள் அடக்கம் பண்ணுவதற்காக. அக்கா வர்றதுக்கு லேட்டு. அக்கா வந்தா, அக்கா வந்தா, அக்கா வந்தா, கொட்டு மேளத்தோடு அக்கா வாரா. கா செத்து கிடக்கா, டங்கட 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 கொட்டு அடிச்சுட்டு அக்கா கொட்டு மேளம் கூட்டிட்டு வரணும். அந்த காலத்தில் வயசானவங்க இறந்தா மகா கொட்டு மேளத்தோட வருகிறாள். நாங்கள் எல்லாம், நான் சின்ன பையன், நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க அக்கா வந்து அழுதா, எம்மான்னு சொல்லாம போயிட்டு அம்மா இந்த அழுதா. எங்க அக்கா அழுதா. அக்கா எங்க பெரியம்மை பெட்டிக்குள்ள வச்சிருக்கு. நம்புங்கள், பலிபீடத்திலிருந்து பயந்து நடுக்கத்தோடு பயத்தோடு பேசுகிறேன். எங்க பெரியம்மையை பெட்டிக்குள்ள வச்சிருக்கு. எங்க அக்கா வரட்டும் என்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மைய கட்டி பிடிச்சி பெட்டியோட சேர்த்து அழுத அக்கா எந்திரிக்கவே மாட்டாங்க. எங்க அத்தான் போய் கேட்டாரு, எழுந்துரு, சும்மா இருங்க, மூக்குத்திய கடிச்சு இழுக்க வரமாட்டாங்க. எங்க பெரியம்மைக்கு மூக்குத்தி எங்க அக்கா கலத்துறது. எங்க பெரியம்மை, எவன்டா என் மூக்குத்திய கலத்துறது? பெட்டிக்குள்ள இருந்து எங்க பெரியம்மை எந்திரிச்சிட்டாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க, நம்புவீங்களா? கட்டு கதை அல்ல, நடந்த சம்பவம். செத்து போனதுக்கும் பொன்னாசை. ஒரு எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நான் சிலது அடக்கம் பண்ண போகும்போதெல்லாம் நல்லா தட்டி கொட்டி பார்த்து எடுத்து, எப்பா கொஞ்சம் கூட 1 மணிக்கு கழிச்சு அடக்கம் பண்ணலான்னு சொல்லிடுவேன். என்ன திடீர்னு அதிர்ச்சியம். இங்க ரட்சிக்கப்பட்டது சில ஞானஸ்நானம் எடுத்தது, பாவத்துக்கு கையை சாக கொடுத்தது, காலை சாக கொடுத்தது, மூக்க சாக கொடுத்தது, காதை சாக கொடுத்தது, கழுத்தை சாக கொடுத்தது கொடுத்தது கொடுத்தது. இப்ப சிலது திடீர்னு உயிர் வந்து நிக்கி. காது முளைச்சிருக்கு, கழுத்து முளைச்சிருக்கு, மூக்கு முளைச்சிருக்கு. சரியா சாகணும். ரோமர் 6:4 சொல்லுது. ரோமர் 6:4 சாகாம யாரும் அடக்கம் பண்ணிடாதுங்க பாஸ்டர்ஸ். ரோமர் 6:4 மேலும் இவ்வளவு நேரம் வரக்கூடாது. மேலும் பிதாவின் மகிமையினாலே, கூட ஒரு லைட் கொடுங்கப்பா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும் ஞானஸ்நானத்தில், மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானம். செத்த பிறகுதான் அடக்கம் பண்ணணும். ஞானஸ்நானம் அடக்கம் பண்ணப்படுதல். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனசு இருந்தால் அது ஒரு பக்கம் வந்துட்டு போட்டு, அதுகளுக்கு வேணும். இங்க உள்ள கொசு நல்ல வீரம் உள்ளதான். சாமுவேல் ஐயா சொன்னாங்க, வீரம் உள்ளது. உங்க ரத்தத்தை அது குடித்தால் அது தற்கொலை பண்ணிடுமா, அது செத்துருமா. அப்ப மூலக்கருப்பட்டி கொசுவெல்லாம் சோத்திரம் அடுத்தவங்க ரத்தத்தை குடிச்சிட்டு சாகுதான். அல்லேலூயா. இது வேதம் சொல்லுது, நீ திரும்புகிறதுக்கு மனசு இருந்தா திரும்பு.
மனசு இருந்தா திரும்பு. நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டார். கேடு கேடு நீ கேடு உண்டாக்கி கொண்டார். உலகத்தில் மனுஷன் தன்னை கெடுத்துக் கொள்கிறான். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. யாத்ராகமம் 32:7. மோசே நோக்கி, நீ கீழே இறங்கி போ, மைக் வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நடந்து கொண்டு வந்த உன் ஜனங்கள், எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தங்களை தாங்களே கெட்டுட்டான்டா. தானும் கெட்டு கூட உள்ளவனையும் கெடுத்துட்டான். தங்களை தாங்களே, அவனுக்கு வாயிலேயே அவனுக்கு தலையிலேயே மண்ணவாரி போட்டுட்டான். உன்னை நீ கெடுத்துக் கொள்ளாத. யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிறவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாத. யாக்கோபு 1:14 அவன் நம்ம தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உன்னை கொல்லும். பாவம் உன்னை கொல்லும். பாவம் உன்னை அழிக்கும். பாவம் உன் குடும்பத்தை அழிக்கும், கோத்திரத்தை அழிக்கும், வசதியை அழிக்கும், அழகை அழிக்கும், ஆடம்பரத்தை அழிக்கும். திரும்பு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டி என் பகுதிக்கு கடந்து போக விரும்புகிறேன். யோவான் 5வது அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை நாள் ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளமாட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஒரு குருடு, நொண்டி, சப்பாளி, சூமன் உருப்படையோர் ஆகியவர்கள் அங்கு படுத்திருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும், சில வேளைகளில் தேவதூதன் ஒருவன் வந்து தண்ணீரை கலக்குவான். அவன் கலக்கி கரையேறின பின்பு எவன் முந்தி இறங்குவானோ, எப்பேற்பட்ட வியாதிஸ்தராக இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு 38 வருஷமா வியாதி பிடித்த ஒரு மனுஷன் அங்கே படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். படுக்கவன் எப்பவும் உறக்கம் தான். உறங்கி மூஞ்சி உறங்காத. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. தூங்குகிறேன் விழித்து பாரு. ஒரு விழிப்பு உணர்வு வேணும். விழிப்புணர்வு. வெளிப்படுத்தல் 16:15 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன். மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு அலங்கோலமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு ஆணவமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு மோசமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு நாசமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். எச்சப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் கிருபையின் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன், தேவன் கொடுத்த நல்ல வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன், மகிமையின் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நான் உங்க மாவட்டத்தை ரொம்ப பெருமையா பேசுவேன். நான் ஒரு தடவை அல்லையில சொன்னா நீங்க 3 தடவை அல்லையில சொல்லுவீங்கன்னு நான் சொல்லியிருக்காங்க. நாகர்கோயில்ல போன வாரமும் சொன்னேன். நீங்க இப்ப கொஞ்சம் கீழே நீங்க போறீங்க, நல்ல மழை பெய்து தண்ணி கிடக்கு சுத்தி, அதனால போறீங்களா? சானல்ல தண்ணி வராதனால போறீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்த பிந்தவே கூடாது, முந்தி கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரிடமாம் பாழ்மணலில் பார்த்திடும் ஞானந்தணலில், பாரிடமாம் பாழ்மணலில் பார்த்திடும் ஞானந்தணலில், மரணதினோ வருமளவில் வருமளவில் மறைஞ்சிடும் ஞான் திருமார்விடத்து, மறைஞ்சிடும் ஞான் என் மார்விடத்து. அனுகிரகத்தில் அதிபதியே அனந்த கிருபா பெருநதியே, அனுகிரகத்தின் அதிபதியே அனந்த கிருபா பெரும் நதியே. அல்லேலூயா. படுத்திருந்தான். அவனை ஆண்டவர் வந்து பார்க்கிறார். டேய் எழுந்திரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நீங்களும் நானுமா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆமா ஆண்டவரே, எஸ். ஒரே வார்த்தை, எஸ் ஆர் நோ. அதான் அப்படி ஆன்சர் பண்ண, அப்படிதான் கரெக்டா இருக்கணும். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா?
எஸ் சொல்லிருக்கணும். அதற்கு அந்த வியாதியஸ்தான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு, ஐயா என்னை குளத்திலே கொண்டு போய்விட யாரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்திக் கொள்கிறான் என்று சொன்னார். ஆண்டவரே தண்ணீர் கலக்க கொண்டு போகும்போது நான் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் அப்படியே ட்ரை பண்ணி போனாலும் எனக்கு முன்னால் வேறு ஒரு முந்திக் கொள்கிறான் என்று சொன்னார். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்து நட என்னார். உடனே அந்த மனுஷன் அவன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். சொந்தம் இல்ல பந்தம் இல்ல என்று சொன்னவன் அவனுக்கு சொந்த வீடு உண்டு, வாசல் உண்டு, நடந்து போகிறான். 13வது வசனம் சொல்கிறது, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. விடுதலை கொடுத்தவர், வெற்றி கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், அற்புதம் செய்தவர் அவர் இன்னார் என்று அறியாதிருந்தான். 14வது வசனம் சொல்கிறது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டார். இதோ நீ சொஸ்தமானாய். தேவாலயத்துக்கு வந்து விட்டான். இதோ நீ சொஸ்தமானாய். விடுதலை கிடைத்தது தேவாலயத்துக்கு வந்து விட்டான். இதோ நீ சொஸ்தமானாய். சுகம் கிடைச்சவன் தேவாலயத்துக்கு வந்து விட்டான். இதோ நீ சொஸ்தமானாய். அற்புத விடுதலையை பெற்றவன் தேவாலயத்துக்கு வந்து விட்டான். இதோ நீ சொஸ்தமானாய். நீ சொஸ்தமானாய். அதிக கேடு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. கேடு வரும். நீ 38 வருஷம் படுத்து கிடந்தது பாவம். கெடுத்துரும் பாவம், உன்னை கெடுத்துரும். பாவம் உன்னை கெடுத்து குட்டிச்சுவராக்கிறோம். படிக்கிறவனுக்கு பாவம் வந்தால் படிப்பு க்ளோஸ். வேலை பார்க்கிறவனுக்கு பாவம் வந்தால் வேலை க்ளோஸ். ஒரு சாப்டர் முடிஞ்சு போச்சு. பாவம் உன்னை கொல்லும், உன்னை எழும்ப விடாது. பாவம் அதிக கேடு இனி வராதபடி பாவம் செய்யாதே. கேடு. ஜனங்கள் தாங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அநேகர் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். பாவம் உன்னை கெடுத்துரும். பாவம் உன்னை முன்னேற விடாதபடி உன்னை அழித்து போடும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமேயானால், பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. சிறைச்சாலைக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. பாருங்க, சிறைச்சாலைக்காரன் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஜெபித்து நடுராத்திரியிலே தேவனை நோக்கி மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக பூமி அதிர்ச்சி வருகிறது. உடனே கதவு தானாக பூமி அதிர்ச்சி வருகிறது. கதவு தானாக திறக்கிறது. எல்லாருடைய கட்டுகளும் ஒரு பவுல் சீலாவுக்கு கை மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் கலந்தது. தேவன் ஒரு அற்புதம் செய்தால் அனைவருடைய கட்டுகளும் கலரும், அனைவருடைய வியாதிகளும் மாறும், அனைவருடைய பிரச்சனையும் மாறும். நீங்கள் மனம் திரும்பினால் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள். இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் தானாக கலந்தது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு ஆரே மோல சபார தரபிகாந்தர் ஹவுலதார வரதுரியாரவா. ஒரு குற்றமும் செய்யாம போலீஸ் ஸ்டேஷன் போன ஒருவர் இங்க இருக்கிறீர்கள். ஆமா, ஹவுலகா ஹோர திரும்பியா எலிகா ஹோரதர் ஷலபாலதுரியா. அந்த இடத்துல அதிசயம் என்றால் இதுதான் அதிசயம். தேவன் தன்னுடைய மகனுக்கு கர்த்தர் ஜட்ஜு போல நின்று அதிசயத்தை செய்தார். போலீஸ் ஸ்டேஷன் என்னை கேவலப்படுத்திருமோ, நான் கேவலப்படுத்திடுவேனோ, என்னை கேவலப்படுத்திடுவாங்களோ, இல்லாத குற்றத்துக்கு என்னை பழி வாங்குகிறானே ஆண்டவரே என்று கதர்ன போது, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கொஸ்டின் கூட கேட்க விடாதபடி காத்த கர்த்தர் உண்டு. யார் அந்த சகோதரன்? பிளீஸ் கேன்சர். அந்த சகோதரன் கருத்தை உயர்த்தலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை வெட்கப்படுத்தாதபடி காக்க கர்த்தர் உன் கூட வந்தார். அந்த இடத்துல நீ தேவனை மகிமைப்படுத்த. யார் அந்த சகோதரன்? அந்த சகோதரனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்னை வெட்கப்பட்டு நீ போகவே இல்லை. சில சமயங்கள்ல நம்ம வெட்கப்பட்டு போயிருவோமோ என்று நம்ம நினைப்போம். 38 வருஷ வியாதியஸ்தனை பார்த்த ஆண்டவர், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கொண்டு போய் விட யாரும் இல்லை, நாதியத்து பச்சு. நான் போனாலும் இன்னொரு எனக்கு முந்திக் கொள்கிறான் என்று சொன்னார்.
இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் நடந்தான். உடனே தேவாலயத்துக்கு போனான். தேவாலயத்தில் சொன்னார், அதிக கேடு இனி வராது, பாவம் செய்யாத. பாவத்துக்கு காரணம் கேடு. பாவம் கேட்டை கொண்டு வரும். இரண்டாவதாக பாவம் என்ன செய்யும்? ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே பிரிவினை தேவனை விட்டு பிரிக்கும். பாவம் கேடு உண்டாக்கும். பாவம் கேடு உண்டாக்கும். சங்கீதக்காரன் 38ஆம் சங்கீதத்தில் சொல்றான், 4-5 வசனத்தை வாசிக்கும் போது 38:4-5, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையை போல் இருக்கிறது. என்னால் தாங்கக்கூடாத பாரமாய் இருக்கிறது. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்து. என் மதிகேடு அறிவில்லாம போயிட்டு, அதனால எனக்கு புண்ணு அழுகி நாரி போச்சு. சீல் புதுக்கணும். சீல் புதுக்காம இருந்தா நாரி போகும். பாவத்தை பிதுக்கி வெளியே தள்ளணும். எசேக்கியேல் 16:4 வாசித்து பாருங்கள். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கணும். அந்த பாரம்பரிய கட்டிலிருந்து பிரிந்து வரணும். ஒரு வேறுபாடு ஜீவிதத்துக்குள் வரணும். ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள் ஒரு வேறுபாடு ஜீவிதத்திற்குள் வரணும். எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:22 வாசித்து பாருங்கள். அந்தபடி மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை விட்டு வெளியே வா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியே வா. வெளியே வரணும். வெளியே வா. பாவத்தை விட்டு வெளியே வா. அநியாயத்தை விட்டு வெளியே வா. அக்கிரமத்தை விட்டு வெளியே வா. மீறுதலை விட்டு வெளியே வா. கேடு வராதபடி உன்னை காத்துக்கொள்ளலாம். பாவம் கேடு உண்டு பண்ணிடும். பாவம் தேவனை உன்னை விட்டு தேவனை பிரித்திரும், அல்லது தேவனிடத்தில் சேரப்படாதபடி உன்னை தடுத்துரும். பாவம் காயினை பாவம், கோபம், மூர்க்கம், தன் சகோதரனை கொலை செய்த மனுஷ கொலைபாதகன், முதல் கொலையாளி கொலை செய்து விட்டான். சொந்த ரத்தத்தை, சொந்த சகோதரனை கொலை செய்து விட்டான். பாவம் தேவனை விட்டு பிரித்தது. ஆண்டவர் சொன்னார், 4:12 வாசித்து பாருங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு பலனை தராது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். பாவம் உன்னை பிரிச்சிடும். ஆண்டவரை விட்டு உன்னை பிரித்து போடும். பாவம் உன்னை பிரிக்கும். குடும்பத்தை விட்டு பிரிக்கும். யாக்கோபு செய்த பாவம் சகோதரனை பிரித்தது, தகப்பனை பிரித்தது, தாயை பிரித்தது. பாவம், வேஷம், தகப்பனை ஏமாற்ற வேஷம், தகப்பனை வஞ்சிக்க வேஷம். வேஷம் போடாதே, வேஷம் போடாதே. ஆலயத்தில் வேஷம் போடாதே. உன் வேஷம் ஒரு நாள் கலைந்து போகும். கூட பிறந்த சகோதரனை வேஷம் போட்டு தகப்பனை ஏமாற்றி விட்டான். சகோதரனை வஞ்சித்தான். வஞ்சித்த குடி வாழாது. வஞ்சிக்காத, வஞ்சிக்காத. சகோதரனை வஞ்சிக்காத, குடும்பத்தை வஞ்சிக்காத, சபையை வஞ்சிக்காத, காணிக்கையை வஞ்சிக்காத, தசோபாகத்தை வஞ்சிக்காத, கிருபையை வஞ்சிக்காத. வஞ்சித்த குடி வாழாது. வஞ்சிக்க கூடாது. யாக்கோபு வஞ்சித்தான். பிடித்தது பாவம். எல்லாரும் கூட இருந்தவன், எல்லாரும் ஒருவரும் இல்லாதபடி தனியாக வனாந்தரத்தில் உள்ள கிடக்கிறான். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே அப்பா, உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே
நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீரே என் கோட்டையானீரே, என் மிருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் கரைகளை இல்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். வேதம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். லூக்கா 15:13 வாசிக்கும் போது, சில நாளைக்கு பின்பு இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டான். எல்லா ஆஸ்தியும் அழித்துட்டான். தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான். பாவம். 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பண்டிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தது. அப்பா, ஐயோ, நான் செய்த தப்பு. எங்க அப்பாவை விட்டு பிரிந்து வந்து தப்பு. என் சபையை விட்டு பிரிந்து வந்து தப்பு. ஐயோ 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 ஓடுறான். நான் எங்க அப்பாட்ட போவேன். சாட்சிக்காரன் கையில விழ மாட்டேன். சண்டைக்காரன் கையில விழுந்துருவேன். தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். என்ன நீர் மன்னித்தருளும். உங்க மகன் சொல்ல தகுதி இல்லை, நான் இழந்துட்டேன். கூலிக்காரன் ஒருவனாக சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி எழும்பி புறப்பட்டான். எழும்பி பாரு. நீ மோசத்தை விட்டு எழுந்துரு, பரியாசத்தை விட்டு எழுந்துரு, களியாட்டு சினிமா இதெல்லாம் விட்டு எழுந்துரு. சும்மா விளையாட்டு வீணான பேச்சுகள், கிளவி பேச்சு என்று வேதம் சொல்லுங்க. கிளவி பேச்சு, கிளவி பேச போல பேசாதுங்க. ஜென்ரலா பேசுங்க. சோத்திரம். நல்ல பேச்ச பேசுவோம். வாயில நல்லது வராதா? ஒரு சகோதரி ரோட்ல போய் பேசிட்டு போனதை கேட்டேன். எவனோ ஒருத்தன் ஏதோ கிண்டல் அடிச்சிருக்கான். அவன் பேசுறா, உனக்கு உன் வாயில நல்லதே வராதா? உன் பேச்சு, உன் வாயிலிருந்து நல்ல பேச்சே வராதா? நல்ல பேச்சு பேசுங்க, நல்லது வரும், நல்லது அனுபவிப்பீங்க. 1 பேதுரு 3:9 வாசித்து பாருங்கள். தீமைக்கு தீமையும் உதாசனத்தையும் சரி கட்டாதபடி அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி ஆசீர்வதிங்க. மற்றவர்கள் ஆசீர்வதிங்க. இந்த ரோட்ல நின்று நாளைக்கு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. 4 பேர் உங்களை திட்டிட்டு போவாங்க. ஆனா 5 பேர் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. தெரியுமா? அந்த பையன் வாயிலிருந்து வர வேண்டியது, நல்லா இருக்கான், நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. வேசிக்கள்ளனையும் விக்கிரக ஆராதனைக்காரனையும் துன்மார்க்கனையும் குடிகாரனையும் கோமாளியையும் சினிமா பைத்தியம் பிடிச்சவரையும் நல்லா இருப்பான்னு சொல்லாத. அவன் நாசமா போவான். மனம் திரும்பினால் கர்த்தர் அவனை காப்பார். மனம் திரும்பு. அத்தனையில் கேடு கெட்டவனாய் இருந்த நான், ஆண்டவர் என்னை மன்னித்தார், என் பாவத்தை மன்னித்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். மனம் திரும்பு. உனக்கு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எங்க அப்பாவோடு போவேன். அப்பா என்ன மன்னிங்க என்று சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு வருகிறான். லூக்கா 15:20 வாசித்து பாருங்கள். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது தகப்பனும் ஓடாரு, மகனும் ஓடுறான். தூரத்தில் வரும்போது தகப்பனும் ஓடாரு, மகனும் ஓடுறான். எப்படி பாருங்க, எங்க அப்பா என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்று அவன் நினைத்தான். ஆனா மனம் திரும்பி அவன் வரும்போது தகப்பன் அவனை சேர்த்து அணைத்துக் கொண்டார். நம்ம ஆண்டவர் சேர்த்து அணைத்துக் கொள்கிற தகப்பன் நம்முடைய தகப்பன். நான் பிரசங்கிக்கிற இயேசு உன்னை சேர்த்து அணைத்துக் கொள்கிறவர், உன் பாவத்தை மன்னிக்கிறவர், உன் அநியாயத்தை மன்னிக்கிறவர், உன் மீறுதலை மன்னிக்கிறவர், உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர். நீ பாவத்தை தூக்கி எறிவாயானால் பரலோகம் உனக்கு நிச்சயம். நீ கோபத்தை தூக்கி எறிவாயானால் பரலோகம் உனக்கு நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா.
இளையக்குமான தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பை கொளுத்த கண்டை அடித்து கரை வைத்து அவனுக்கு வாருங்கள், என் மகன் வந்திருக்கான், காணாம போன வந்திருக்கான், செத்து போன உயிரோடு வந்திருக்கான், வாங்க என் பிள்ளை கூட சந்தோஷப்படுவோம் என்று ஊராரெல்லாம் கூட்டி வச்சு சாப்பாடு போட்டாராம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி ரொம்ப ஒரு மதிப்பாக வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு கேடு வந்துடக்கூடாது என்று சொல்லி ஒரு நாள் ஒரு கொஞ்சம் சில இலைகளை விட்டிருந்த ஒரு பனைமரம் நன்றாக தளர்த்து கொண்டிருந்தது. அதில் ஒரு சிலர் சகோதரத்திலிருந்து பேசி கொண்டிருந்த போது ஜெப வீட்டு பக்கத்தில் வச்சுதான் நான் அதில் சாய்ந்து கொண்டு நின்று ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு மட ஒரு சத்தம் கேட்டது. ஏதோ கேட்குதுன்னு சொல்லி நாங்கள் ஒதுங்கி நின்னேன். நான் எந்த பனைமரத்தில் சாஞ்சு நின்னாலும் அந்த பனைமரம் அப்படியே ஒடிஞ்சு விழுந்துட்டு கீழே பார்த்தா பெரிய பெரிய வெள்ளை புழுக்கள் அதுக்குள்ளே இருந்திருக்கு. மரம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்து, ஆனால் நிறைய மூட்டுப்புழு அதுக்குள்ளே இருந்ததுனால அது பட்டு அது கீழே விழுந்துட்டு. அருமையானவர்கள், என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் நல்லா தான் இருக்கிறாங்க. என் கூட பிறந்த தம்பி என்னுடைய மனைவி இன்று மரித்து போனாள். 4:30 மணிக்கு தான் அடக்க முடிந்தது. நல்லா இருந்த ஒரு சகோதரி சில நாள் கொஞ்சம் வேதனைப்பட்டிருந்தார்கள். இன்று திடீரென்று மரித்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, நல்லா இருந்தவர்களுக்கு யாருக்கு எந்த நிமிஷத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. 12:30 மணிக்கு என் தம்பி போன் பண்ணி சொல்றான், அண்ணா மனைவி மரித்து போனாள். இரவு 12 மணிக்கு ஓடோடி போனோம். இரவோடு இரவாக 20 கிலோமீட்டர் போய் அவர்களுக்கு ஆறுதலை சொன்னோம். இரவு காலையில் 8 மணிக்கே கடந்து சென்றோம். 4 மணிக்கு அடக்க முடிந்தது. பார்த்த அந்த சரீரம் இப்ப சாகும் என்பது சொல்ல முடியாது. யாருக்கு எப்ப மரணம் என்பது தெரியாது. மரம் நல்லாதான் இருக்கு, ஆனா மரம் பட்டு இருக்கு. மரம் நல்லாதான் இருக்கு, மரத்துக்குள்ள மூட்டு புழு இருக்கு. எப்ப பட்டுனி விழுதுன்னு தெரியாது, எப்ப விழுந்து போகுதுன்னு தெரியாது. பொன்மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானார் இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றார். துரோகியின் நிலை என்ன? ஐயோ துரோகியின் நிலை என்ன? குடிகாரன் நிலை என்ன? ஐயோ குடிகாரன் நிலை என்ன? பாவியின் நிலை என்ன? ஐயோ பரியாசக்காரன் நிலை என்ன? பொன்மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? மோசே கூட கானானில் பிரவேசிக்க முடியவில்லை. இந்த பாட்டை நீங்க பாடி பார்ப்பேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனம் திரும்புங்க. பாவம் உனக்கு கேடு உண்டாக்கும். பாவம் ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்கும், பிரிச்சிரும். இளையகுமாரனை பிரித்தது பாவம், பிரித்தது. கூட இருந்த யூதாசை பிரித்தது, கேயாசியை பிரித்தது பாவம். தேவனோடு இருந்தவர்களை பாவம் பிரித்தது. அனனியா சப்ராளை பிரித்தது, ஆகானை பிரித்தது பாவம். பிரித்து போடும். ஆண்டவரிடத்தில் நம்ம நெருங்க விடாது இப்படி பிரிச்சிரும். ஆண்டவருக்கு நமக்கு உறவு வைக்க விடாது இப்படி பிரிச்சிரும். 1 கொரிந்தியர் 14:2 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுவதை ஒருவரும் மறையாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனத்தில் பேசாமல் தேவனோடு பேசுகிறான். தேவனோடு ஒன்றை பேச விடாதபடி பிரிச்சிரும். பாவம் ஒரு பெரிய கொடிய விஷம். பாவம் இன்னைக்கு பாவத்துக்கு ஒரு மிஸ்டேக்கால் போதும், சோலி முடிச்சு. ஒரு மிஸ்டேக்கால் சோலியை முடிச்சிடும். குடும்பத்தை கெடுத்துரும், உன் வாழ்க்கையை கெடுத்துரும், ஆவிக்கிற ஜீவனத்தை கெடுத்துரும், உன் படிப்பை கெடுத்துரும். தூக்கி எறி. பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஃபேஷன் ஆச்சு, மொபைல் வாங்கி கொடுக்கிற ஃபேஷன். அதில் இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் எவ்வளவு விலை கூடின மொபைல் வேணுமோ அப்ப விலை கூடின சாக்காலும் சீக்கிரத்தில் இருக்கு. உனக்கு மனம் திரும்பு. கொஞ்சம் நிதானமாய் நட, நின்னு நட, கவனமா பார்த்து நட.
கவனமா நடங்க. ஏதோ கொஞ்சம் பணம் கையில காசு வந்துட்டு சொல்லி வேண்டாம். கண்டபடி எல்லாம் அலங்கோலப்படாதே, அலங்கோலப்படுத்தாதே. ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்காதே. ஆவிக்குரிய ஜனமே, நீ ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. இப்ப மரித்தாலும், இப்ப நான் செத்தாலும், என் மனைவி இங்க இந்த மைதானத்தில் உண்டு. என் அங்க பரலோகத்து போன நிச்சயம் எனக்கு இருக்கு. ஒன்னும் தேவையில்லை. என் தம்பி அழுது கதறுகிறான். என் அனாதையா விட்டுட்டு போயிட்டியம்மா என்று சொன்னான். நான் என் தம்பிட்ட சொன்னேன், தம்பி நீ அனாதை இல்லை, நான் அனாதை என்று அழுதே, நான் அனாதை என்று அழுதே. பாடணும். நான் அனாதை என்று அழுதே, நான் அனாதை என்று அழுதே. நீ அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா, அனாதை இல்லை எந்தன் சொந்தம் என்றீரையா, அனாதை என்று அழுதே. நம்ம யாரும் தினகரனை போலையும் பாட முடியாது, யாரும் அடுத்தவங்களை காப்பி அடிச்சே நம்ம பாட முடியாது. நம்ம பாணி அப்படிதான். தானாகிய பொன்னும் பரலோகத்தில். நீ கொஞ்சம் ஓவரா போறா, கம்மி பண்ணியே வா. தானாகிய பொன்னும், என்ன சவுண்ட வர, டெட் ஸ்லோ தபேலாவுக்கு தான் இப்போ வேலை. தானாகிய பொன்னும் பரலோகத்தில், பரலோகத்தில். ஆமா சொல்லு, பரலோகத்தில், பரலோகத்தில். நம்பி பரலோகத்தில், பரலோகத்தில். இயேசுநாதர் விட்டிருந்தார், விட்டிருந்தார். இயேசுநாதர் விட்டிருந்தார், விட்டிருந்தார். வானவர் தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட, வானவர் தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட. சேராபீன்களும் சேராபீன்களும் துதித்து பாடிட, சேராபீன்களும் சேராபீன்களும் துதித்து பாடிட. அல்லா சொல்லு, போடு போடு தானாகிய பொன்னும், தானாகிய பொன்னும், தானாகிய பொன்னும் பரலோகத்தில், பரலோகத்தில். ஆமா சொல்லு, பரலோகத்தில், பரலோகத்தில். அங்கே இயேசுநாதர் விட்டிருந்தார், விட்டிருந்தார். ஓ இயேசுநாதர் விட்டிருந்தார், விட்டிருந்தார். இப்படியாக இருக்கின்ற வேளையில் இப்படி அநேக இடங்கள்ல வில்லுப்பாட்டு அடித்து கொடுத்த வில்லுப்பாட்டுக்காரனாக நான். மாதம் ஒன்று மழை பொழியோ, மழை பொழியோ, மழை பொழியோ. வருஷம் ஒன்று பூவிளையோ, பூவிளையோ. மாதம் ஒன்று மழை பொழியோ, மழை பொழியோ, மழை பொழியோ. வருஷம் ஒன்று பூவிளையோ, பூவிளையோ. எல்லாம் மாதம் ஒன்று மழை பெய்த நாடு இந்த நாடு. வருஷம் 3 பூ விளைந்த நாடு, மாதம் 3 மழை பெய்தும் நாடு நம்ம நாடு. நம்ம நிலைமையிலானதான் நாட்டில் இப்ப மழையே பெய்யல. மழை கண்கள் அடைச்சிருக்கு. நம்ம எல்லாம் மனம் திரும்பிட்டா போதும், உடனே மழை பெய்யும். எப்படி இந்த கூட்டம் முடிஞ்சதும் மழை உண்டு. நாகர் கோயிலில் பொட்டிச்சு வாங்குது, பயங்கரமா அடிச்சு கொளுத்துது மழை. பைபிள் சொல்லுது, மனம் திரும்புங்க. பாவம் உன்னை கெடுத்து போடும். பாவம் ஆண்டவரை விட்டு உன்னை பிரித்து போடும், பிரிச்சிடும். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அடிமை, அடிமை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. பாவம் உன்னை அடிமைப்படுத்தும்.
பாவம் உனக்கு கேடு உண்டாக்கும், பாவம் உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கும். மூன்றாவது, பாவம் உன்னை அடிமைப்படுத்திடும். நீ சிகரெட்டுக்கு நீ அடிமையானால் சிகரெட்டு உன்னை அடிமைப்படுத்திடும். மதுபானத்துக்கு நீ அடிமையானால் மதுபானம் உன்னை அடிமைப்படுத்திடும். மாமிச இச்சைக்கு நீ அடிமையாயிட்டா அது உன்னை சுவாலியா முடிச்சிடும். அடிமைப்படாது. லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. லேவியராகமம் 26:13. லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, அந்த தேசத்தில் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் கழுத்தில் அந்த பார்வோன் வச்சிருந்த 430 வருஷம் வச்சு அழுத்தி கொண்டிருந்த நுகத்தடிகளை எல்லாம் ஒடித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நிமிர்ந்து நடக்கப்பட்டிருக்காரு. நிமிர்ந்து நடங்க. யாரும் குனிஞ்சு நடக்காத. கடன் வாங்கினவன் குனிவான், வியாதி உள்ளவ குனிவா, பாவம் உள்ளவ குனிவா. மடியில கனம் இருந்தால் வழியில பயம். மடியில கனம் இல்லாம இருந்தால், நானும் என் மனைவியும் ஒரு நாள் இரவு கன்வென்ஷன் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்கூட்டர் உண்ட போது TVS 50 என்று நினைக்கிறேன். வரும்போது திடீர்னு கொஞ்சம் பேர் அப்படி சுத்திட்டாங்க. கடைசி எல்லா கூட்டங்களெல்லாம் வந்து இருட்டோடையாக நாங்கள் வந்துட்டு இருக்கோம் தெருவில். அப்படியே எங்களை பார்த்துட்டு மூளி, என் மனைவி என்ன சொல்லிட்டு போகு, மூளி அந்த காத்துல கழுத்துல இல்லையா, இதுகளை செலுத்து அதுக்கு நிந்திக்கலாம், உன்னை பரியாசம் பண்ணலாம், உன்னை ஏளனமா சொல்லலாம். கவலைப்படவே கூடாது. நம்ம இங்க ஒண்ணு இல்லாதவங்களா இருப்போம். அங்க நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாய், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கற்களா. நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாம், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கற்களா. சந்திரனும் சூரியனோ வெளிச்சமா இல்லை, சந்திரனும் சூரியனோ வெளிச்சமா இல்லை. ரட்சிப்பின் ஜனங்களோ அதில் நடப்பார்களே. இயேசுவே வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். 12 முத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வச்சிரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். எப்பா இங்க சிலதை வெறுத்தி என்ன, அங்க உனக்கு 12 முத்துக்கள் வச்சிருப்பார் தெரியும். நீ அதை கொத்து கொத்தா எடுத்து பாப்பாரி. 12 முத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வச்சிரக்கல் இந்திர நீல சந்திரகாந்தம். மரகதம் கோமே. எப்பா நிறைய பேர் கொத்து கொத்தா சேலையில வச்சாங்க, நீ ஒட்டி வச்சிருக்கா. ஒட்டு இந்த கல்லெல்லாம் ஒரு நாள் போயிடும். அங்க நமக்கு பல முத்துக்கள் கத்தர் வச்சிருக்கா தெரியும். பாவம் உன்னை கெடுக்கும், பாவம் உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கும், பாவம் அடிமைப்படுத்துறோம். ஒன்றுக்கு நீங்க அடிமையாக கூடாது. உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய காரியத்துக்கு நீ ஜெயிக்கணும். விசுவாச சிகரெட்டு குடிக்கவனுக்கு காலையில் விடிய காலம் எந்திரிச்சா 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 5 மணிக்கு எந்திரிச்சாலும் தெரியும். ஒட்டன்னா எங்க அவர் துண்டு பீடி கிடைச்சாலாவது அந்த துண்டு பீடியை இழுக்கணும். ஒரே நாள் ராத்திரிக்குள்ள 13 பாக்கெட் சிகரெட்டு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு 13 பாக்கெட் சிகரெட்டு குடிச்சு 130 சிகரெட்டு குடிச்ச பிறகு ஒரு நாடகத்தை எழுதி அடுத்த நாள் நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு கொடுத்தவனாங்க நான். அப்படி ஒரே நாள் 13 பாக்கெட் சிகரெட்டு குடிச்சு நெஞ்சு பொத்து போச்சு. சொல்லுங்க, வாழைக்கொலையை புகை போட்டால் வாழைக்கொலை பழுக்கும். சொல்லுங்க, வாழைக்கொலையை புகை போட்டால் வாழைக்கொலை பழுக்கும். உன் ஈரக்கொலையை புகை போட்டால் உன் ஈரக்கொலை பழுக்காதோ? புகை போடாத.
ஒரு சிகரெட் விற்க கூடாது இந்த கடையில். நான் அந்த கடையை சொல்லல, மன்னித்துக் கொள்ள. ஒரு கடையிலும் விற்க கூடாது. சிகரெட் உன்னை கெடுக்கும் என்று எழுதியிருக்கு. மதுபானம் உன்னை கெடுக்கும், உன் குடியை கெடுக்கும் என்று எழுதியிருக்கு. வாசித்துட்டு தான் நம்ம போறோம். நான் குடிச்சு குடிச்சு நாசமா போனவன். அடிமைப்படாது. நீ அடிமைப்படக்கூடாது. ஒரு காரியத்துக்கு அடிமைப்படக்கூடாது. தீக்கு நீ அடிமையாக கூடாது. புகையிலைக்கு நீ அடிமையாக கூடாது. சிலவங்க பொடி போடுவாங்க. பொடி விஷயம் தானே. பொடியை வச்சுட்டு கொஞ்சம் மூக்குக்குள்ள வச்சுட்டு ஒரு உரி மண்ணை வாரி உரி. நிறைய கிடக்க பொடி உரியதுக்கு ஞாபகம் வந்து கொஞ்சம் மண்ணை வாரி மூக்குல வச்சுட்டு இழுத்து பாரு. தொடாத, பாவம். அது உன்னை கொல்லும். ஈரக்கொலை அழிச்சிரும், எரிச்சிரும். பாவம் அடிமைப்படுத்திடும். ஒண்ணுக்கு நீங்க அடிமைப்படக்கூடாது. பைபிள் சொல்லுது எந்த சூழ்நிலை நீங்கள் அடிமைப்படுத்தக்கூடாது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 13-14 வாசித்து பாரு. 2 பேதுரு 2வது அதிகாரம் 13-14. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் ஒரு நாள் வாழக்கூடிய வாழ்வு இன்பம் என்று நினைத்து கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களுடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகள் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள் அடிமைப்படுத்திடுவாங்க. உன்னை கொடுமைப்படுத்திடுவாங்க. ஒருத்தி நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அக்கா என்று வந்தால் வாங்க அக்கா ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் அந்த பிசாசு போயிடும். ஜெபிக்க வராது. ஊருக்கு அதை பேசாத, உதவாத கதை பேசாத, அடுத்த குடும்பத்துக்கு அதை பேசாத, அடுத்த பிள்ளைகளுக்கு கதை பேசாத, அடுத்த வாலிபருக்கு கதை பேசாத. ஒன்ன பாரு, நீ நல்லதா, நீ யோக்கியனா, நீ பாரு, நீ பரிசுத்தமா. இன்று இயேசு வந்தால் நீ பரலோகம் போவியா? ஒன்ன பாரு. யாரையும் குறை பேசாத. குறை சொல்றது ஒரு ஆவி, அது குறை சொல்லிக்கொண்டே இருக்கும். நல்ல ஃபேமிலி பாருங்க, மோசே ஃபேமிலி. மிரியாமும் ஆரோனும். தேவன் மோசையோடு மாத்திரம் தான் பேசுவாரோ? உருப்பட மாட்டானே. கூட பிறந்த சகோதரனை குறை சொல்லக்கூடிய கூட்டம். பாவிகளா, நம்ம சகோதரன் எப்படி குறை சொல்லலாம்? அவன் நம்ம சகோதரன் இல்ல. தவி போறாரு அப்படின்னா அவர் நம்ம சகோதரன் இல்லையா? யாரையும் குறை சொல்லாத. தகப்பனை குறை சொன்ன கானான் சீன் முடிஞ்சு. மொர்தெகாயை குறை சொன்ன ஆமான் சீன் முடிஞ்சு. குறை சொல்லாத. நிறைவானது வரும்போது நிறைவா பேசுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. என்னைக்குதான் பயந்தே நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றாக அசைவாடி சோசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. Once again, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே. காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே பாடி. நீங்க இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி பாருங்கள். உம்மை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, அப்பா உம்மை பாட வைப்பவரே. கரங்களை தட்டி ஆவியானவரே,
ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைத்தவரே, அமை துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. அல்லேலூயா. அடுத்தபடியாக பாவம் உன் கண்களை குருடாக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு மனசை குருடாக்கிட்டான். மனசு தான் குருடு. பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். ரோமர் 1:21 வாசித்து பாரு. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. உணர்வே இல்லை. 38 வருஷம் உணரத்தவன கிடந்தான். உணர்வே இல்லை. கண்களை குருடாக்கிறோம். நீதிமொழிகள் 15:10 வாசித்து பாரு. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாய். எந்த புத்திமதி சொன்னாலும் செய். இயேசுநாதரே இறங்கி வந்து அவனுக்கு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். காரணம் வழி மாற்றம். என்னாகும் 22:32 வாசித்து பாருங்க. பிலேயாமினுடைய வழி தேவனுக்கு பிரியம் இல்லை. பிலேயாமை பார்த்து தூதன் சொல்றான், இதோடு உன் கழுதையை 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். உன் வழி மாறுபாடா இருந்தால் ஆண்டவர் உனக்கு எதிரியா தான் வருவார். எதிரியா வருவார். நீ கோயில் கட்டி கொடுத்தாலும் சரி, கொடிமரம் நாட்டினாலும் சரிதான், நீ என்ன செய்தாலும் சரிதான், உன் வழி ரூட்டு மாற்றமானால் தேவன் உனக்கு எதிரியாக வருவார். உன் வழி மாறுபாடா இருந்தால் தேவன் எதிரியாக வருவார். உன் குடும்பத்துக்கு எதிரியாக வருவார். உன் பிள்ளைகளுக்கு எதிரியாக வருவார். உன் வாழ்க்கைக்கு எதிரியாக வருவார். உன் வருமானத்திற்கு எதிரியாக வருவார். நல்ல வழியில நட. கர்த்தருடைய வழி செம்மையானவருக்கு அரண் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வழியில் வாருங்கள். பாவம் குருடாக்கிறோம். பிரசங்கி 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, தண்டனை துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை. துர்க்கிரியை, குற்றம், பாவம், அநியாயத்துக்கு தகுந்த தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு. துணிகரம் ஏன்னா தண்டனை உடனே கிடைக்கல. கண்ணுக்கு கண்ணு உடனே ஆண்டவர் அடிப்பார்னா மனம் திரும்பி இருப்பான். இது அப்படி அடிக்கல. ஆண்டவர் நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்க. அடிக்கதல்ல நம்ம ஆண்டவருக்கு விருப்பம், ரட்சிப்பது தான் விருப்பம். அல்லேலூயா. பிரசங்கி 8:13 வாசித்து பாருங்க. துன்மார்க்கனோ நன்றா இருப்பதில்லை. நல்லா அப்படி இருக்கா வசனம்? சகோதரி ஒருத்தி வாசிக்க. பிரசங்கி 8:13. துன்மார்க்கனோ நன்றா இருப்பதில்லை. துன்மார்க்கன் நல்லா இருக்க மாட்டானா? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. நல்லா இருக்க மாட்டான். நீ எப்படி பூசி மழகினாலும் சரி, எப்படி டெக்கரேஷன் பண்ணாலும் சரிதான், நீ எப்படி மேக்கப் போட்டாலும் சரிதான், நீ நல்லா இருக்க மாட்டான். துன்மார்க்கத்தை விலகினால் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. யூதாஸ் துணிகரமாய் இருந்தான். அவன் கண்ணு குருடாய் போச்சு, காட்டி கொடுத்தான். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 23:8. யாத்திராகமம் 23:8. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் எந்த சூழ்நிலையிலும் பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி. பாவம். பரிதானம் என்ன
பார்வை உள்ளவர்களை குருடாக்கிறோம். போதும். பரிதானம் வாங்கக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி பரிதானம் வாங்கக்கூடாது. உன் கை கரைபடக்கூடாது. லஞ்சம் வாங்காத. லஞ்சம் வாங்க. உதவி செய்துறதுக்கு லஞ்சம் வாங்காதுங்க. குருடாக்கிறோம். சிம்சோனுடைய பாவம் அவனை குருடாக்கிட்டு, சிம்சோனுடைய பாவம் குருடாக்கிட்டு, சாலமோனுடைய பாவம் அவனை குருடாக்கிட்டு, நல்லா இருந்தவங்க ஆனா கண்ணு குருடு. பாவம் குருடாக்கி விட்டது. பாவத்தை சம்பளம் மரணம். பாவம் முன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையில் சவரங்கத்தை படக்கூடாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் கர்த்தருக்கு நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேல் ஜனத்தை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இது தேவனுடைய வார்த்தை. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, பின்பு அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றவருக்கு சிம்சோன் என்று பெயர் போட்டாள். அந்த பிள்ளை பிறந்தது முதல் கர்த்தரும் கூட இருந்தார். 15வது அதிகாரத்தை புரட்டி பாருங்கள். ஒரு கழுதையின் பச்சை தாடையில் போய்த்து 1000 பேரை கொன்று போட்டான். செத்த மாமிசத்தை தொடக்கூடாது. சிம்சோன் தொட்டுட்டான். செத்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேன் எடுத்து சாப்பிட்டான். தொடக்கூடாது. செத்துட்டான். தொட்டுட்டான். 14வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு போயிட்டான். டவுன். திம்னாத்துனாலே டவுன். எகிப்துனாலே டவுன். கீழே போயிட்டான். மேல போறவன் கீழே போறான். உருப்பட மாட்டான். நீ மேல போறவன் கீழே போறான். மேல போக வேண்டியவன் அழைப்பு மேல, கிருபை மேல, அன்பு மேல, தேவ கிருபை மேல, எல்லாம் மேல 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 மேல. ஆனா அவன் போறது கீழே. அறிவு கட்ட ஜென்மத்துக்கு அறிவு இல்லாம போச்சு. அவன் திம்னாத்துல போய் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கிறான், அப்பா அம்மா, நான் திம்னாத்திலே ஒரு பெலிஸ்தர் பொண்ணை கண்டேன். ரோட்ல 1000 பொண்ணு போயிட்டு இருக்கு. யாரும் பார்க்க மாட்டாங்க? எல்லாரும் பார்க்க தானே செய்வாங்க. இல்ல, எனக்கு அவளை கொல்லணும் இல்ல, கல்யாணம் பண்ணணும் என்று சத்தியசிதறி இல்லடா. அது பெண்ணு நீ கெட்ட கூடாது. நம்ம மாமன் மச்சா கொழுந்து நம்ம சொந்த பத்தத்துல பெண்ணு இல்லையா? அதற்கு கொஞ்சம் கண்ணுக்கு பிரியம். அதான் கண்ணை தோண்டி எடுத்தான். கண்ணுக்கு பிரியம். உன் கண்களை அங்க எங்க விடக்கலாம். யோபு 31:1 சொல்லுது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையோடு நினைவாயிருப்பது. மெய்யாகவே பொம்பளைகளுக்கு வாசிக்க தெரியாதா? மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களை சிரசையும் தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவருடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். உடைச்சிடுவார். சும்மா விடவே மாட்டார் ஆண்டவர். துணிகரம். சிம்சோன் துணிகரமான பாவம். பேசி விட்டு போயிட்டான். போகவே கூடாது. அவன் எவ்வளவு தரிசனம் உள்ளவன். விசத்து தரிசனம் மாறி போச்சு. முன் வச்ச காலேஜ் செத்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான். சோதரம் அழுது தினம் தினம் நெருக்கி கொண்டு விட்டாள். கண்ணு குருடாக்கப்பட்டான். ஆனால் அவனுக்குள் ஒரு தரிசனம், ஒரு தைரியம் இருந்தது. ஆண்டவரே, இன்னும் ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுக்கும் என்று சொன்னான். கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, கண்ணு தெரியாத சிம்சோனை கட்டி வைத்தார்கள். பாருங்க, அவன் இழுத்த போது 3000 பேரோடு அவனு செத்துட்டான். பாருங்க, அவனை கெடுத்த பாவியும் செத்துட்டான், அவனும் செத்துட்டான். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி
வேறு துணை இல்லை. இருப்பான். ஆனால் சிம்சோனுடைய பாவம் அவனை குருடாக்கிட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டது, அழிந்து போனான். பாவம் கண்களை குருடாக்கு. அடுத்தபடியாக பாவம் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்துவிடும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பாருங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பாவம் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து விட்டுறோம். பிலிப்பியர் 2:14 வாசித்து பாருங்க. நான் வீணாக ஓடுனதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும் பொருட்டு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டிய நீங்கள், எப்படி பிரகாசிக்க வேண்டிய நீங்கள் குருடனா போலாமா? சிம்சோன் எப்படி பிரகாசிக்க வேண்டியவன்? சாலமோன் எப்படி பிரகாசிக்க வேண்டியவன்? 700 மனைவி 300 வைப்பாட்டி 1000 பேரை கொடுத்த பிறகும் அலப்பு தீரல்ல பாரு, செத்துட்டான். அந்த பெண்கள் அவனை விலகி போக பண்ணினார்கள். ஒருத்தி போதும் சபையை சோலி முடிக்க, ஒருத்தி போதும், ஒரு குட்டி போதும் வீட்டை சோலி முடிக்க. மனம் திரும்பு. சிம்சோன் கெட்டு போயிட்டான், சாலமோன் கெட்டு போயிட்டான். குருடு. ஆவிகளுக்கு கண்ணிருந்து குருடு. ஆசை உன்னை கொல்லும், ஆசை உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உன்னை அழிக்கும், கொல்லும். என் வேதம் சொல்கிறது நியாயத்தீர்ப்பு நாளில் 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவம் செய்யாது வந்து உலகத்தில் இல்ல. எல்லாரும் பாவம் செய்து நாம் தேவ மகிமை இழந்து போனவங்க தான். நாம் பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? மத்தேயு 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை, வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நம்ம இன்று மனம் திரும்பினால், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்ததுக்கு வல்லவராயிருக்கிறார். அழுதேன், கதர்னேன், கண்ணீர் வடிச்சேன். நான் எல்லாம் பாவம், பெரிய பாவி, குடிகார பாவி, குடிதான் குடிச்சு அடிச்சு சாராயம் அடிச்சு ஏராளமானவர் சாராயம் அடிச்சு வித்துட்டேன். குடிச்சு அடிச்சு பாவம் 6 பிள்ளைகள் இறந்தது. பெரிய குடிகாரனா மாறிட்டேன். தங்க இறந்தாள். என்னை காப்பாற்ற யாராலும் முடியாது, வயறு வெடிச்சிருவார் டாக்டர், நீ செத்து போவார் ஒரு டாக்டர். அழுது கதர்னேன். ஆனால் சாக போற நேரத்தில் என் இயேசு என்னை காக்க வந்தாரையா, என்னை கூப்பிட்டாரையா. நீ இன்றைக்கு நம்புவாயானால் உன்னை காக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. கன்வென்ஷன் ஸ்பீக்கர் பேசாரு, இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறோம் யாருன்னாரு. துள்ளி குதிச்சுக்கிட்டு சொல்லுங்க, எப்படி? பார்வோனுடைய குமாரத்தின் மகள் ஸ்நானம் பண்ண வருகிறாள். பார்வோனுக்கு குமாரத்தி ஸ்நானம் பண்ண வருகிறாள். இரக்கம் இல்லாதவனுக்கு மகன் ஸ்நானம் பண்ண வந்தாள். அப்போதான் மோசே கண்டது. நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். துள்ளி குதிச்சுட்டு அன்னைக்கு நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தனால இந்த மாபெரும் ரதத்தை வைத்து ரதத்தில் நின்று சுவிசேஷ அறிவிக்க உயர்த்தினார். இந்த ரதத்தை பயன்படுத்தி இதை சுவிசேஷ ஊழியத்திற்காக கொடுக்கிற உங்களை கர்த்தர் கோடி மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார்.
உலகமெங்கும் பறைசாற்றுகிற இந்த ஹோலி லேண்ட் டிவி இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி கண்டடையத்தக்கதாக அவர்கள் தெய்வ பணியை செய்கிறார்கள் தியாகமாக. கர்த்தர் அவர்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நாம் அதிகமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. மெதுவா சொல்லு அல்லேலூயா. நான் ஞானஸ்நானத்தை ஒப்புடுத்தாச்சு. என் மனைவியை பார்த்தேன். என் மனைவி பெண்கள் பக்கம் இருந்து அவ கை வசிட்டு நிக்கா பாருங்க. என்கிட்ட கேட்கவே இல்லை பாருங்க. நாங்க 2 பேரும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அந்த நாள் எங்க வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தோஷமான நாள். அல்லேலூயா அல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. 6 பிள்ளைகள் துடிதுடிச்சு செத்த போது நானும் என் மனைவி என்ன பாடுபட்டிருப்போம். எங்க குடும்பம் எல்லாம் எங்களை வெறுத்தார்கள். மலடி மலடி மலடன் மலடன் என்று சொன்னார்கள். எங்களை தூற்றினார்கள், எங்களை ஏசினார்கள், எங்களை பேசினார்கள். குழந்தை இல்லையே என்று சொல்லி என் மனைவி அழுது கதறி அங்கலாய்த்த நாட்கள் உண்டு. எல்லாம் இழந்துட்டோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நீங்க எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதபடி குடும்பத்தை அழுது கதறுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கர்ப்பத்தின் வாசனை திறக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாகவே தேவன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அற்புதத்தை செய்வார். நான் என் மனைவி ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அடுத்த நாள் 52 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். கடியப்பட்ட காயல்ல பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றோம். அந்த நிமிஷமே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போமா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் உங்களை உடனே உட்கார வைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது என்னை இந்த 40 வருஷமா ஒரு நாள் கூட ரெஸ்டில் தராதபடி அவருக்கு வேலையை செய்ய, அவருக்கு வேலைக்காரனாக என்னை ஆசீர்வதித்து வருகிறார். இன்னைக்கு நான் அந்த பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தில் இயேசுநாதர் எடுத்த அந்த மூழ்கி ஸ்நானத்தை நான் எடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதுவரை மூழ்கி ஸ்நானம் பெறாதவர்கள், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த மைதானம் அதிர்ந்தது. கர்த்தர் 40 வருஷமா கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி மகளே. பிரைஸ் தி லார்ட். இன்னும் எத்தனை பேர்? யாரும் மற்றவங்களை பார்க்காதுங்க. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறவங்களை மட்டும் தான் கை உயர்த்த சொன்னேன். ப்ளீஸ் ஆன்சர். இன்னும் எத்தனை பேர்? இன்னும் எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். சகோதரர்கள், நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறையா? இந்த சாட்சியை கேட்டேன், செய்தியை கேட்டேன். இவ்வளவு துன்பத்திலும் கஷ்டத்தில் இருந்த ஒரு சகோதரன் ஆண்டவர் ரட்சித்தது உண்மையானால் நானும் அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லக்கூடியவர்கள் உங்கள் வரது கரத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ப்ளீஸ் ஆன்சர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அநேக கரங்கள் உயர்ந்திருக்கிறது. அநேக பேர் இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சிலர் இன்னும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்தக்கூடாது. நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் அருமை சகோதரனே, சகோதரியே, உங்கள் வலது கரத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இருந்தால் உங்கள் கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார், அதிசயங்களை செய்வார். இனி எத்தனை பேர் கரம் உயர்த்துற பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உட்காரலாம். பாவம் தேவ பிரசன்னத்தை இழக்க செய்யும்.
பாவம் யோசுவா 7:11 சொல்லுது, சாபத்தை கொண்டு வரும். பாவம் சாபத்தை கொண்டு வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் பாவம் செய்யாது, அது சாபத்தை கொண்டு வரும். அது நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்திடும். கண்களை குருடாக்கி விடும். தேவனை விட்டு உன்னை பிரித்து விடும். தேவ மகிமை இழக்க செய்யும். தேவ கிருபை இழக்க செய்யும். கண்களை குருடாக்கும். இந்த ராத்திரி காலத்தில் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. அதிக கேடு இனி வராதபடி இனி பாவம் செய்யாதே. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனசு இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. உன் அருவருப்புகளை என் பார்வையில் அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஓசியா சொல்றான் 13:9 வாசிக்கும் போது, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டார், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி வேகமா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இருக்கிற இடத்திலே கர்த்தரை ஆராதியுங்கள். ஆராதனை உமக்கே. தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதியுங்கள். உமக்கே. அசுத்த ஆவிகள் ஓடும். ஆராதனை பொல்லாத பிசாசுகள் ஓடி போகும். ஆராதனை உமக்கே. ஞானிகள் மாறும். ஆராதனை உமக்கே. மந்திரவாதிகள் மாறும். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் கவலைகள் மாறி போகும். கடற்பாரங்கள் மாறி போகும். கர்த்தரை ஆராதியுங்கள். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை அசைத்து. ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை அசைத்து. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து. ஆமென். எல்லாரும் கரங்களை அசைத்து. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.